சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். எங்கே இப்படி அடிக்கிறோம்? ஏன்டா இப்படி ஓரம் வாங்கினேன்? பழம்புரி இதோ ஃப்ரெண்ட்ஸ். டென்ட்டு போட்டோம். இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துலேயே இருந்து டக்குன்னு இருட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு கண்ணே தெரியாதுல்ல, அது தாங்க இருக்கும். சாரீஸ் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவில் தாங்க இருக்கிறோமே. அதாவது இன்றைக்கி டே 2ங்க. கன்னியாகுமரி விலாகோட டே 2 தாங்க இன்றைக்கி. நேற்று நைட் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பெட்ரோல் பங்கில் தான் தங்கணும். இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு 5:30 போல் அங்கேருந்து கிளம்பணும். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுதுங்க. இங்கே வந்து ரோடு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன்னா, அதனால் ஓவர் சவுண்டாக இருக்கும். நான் அப்படி இருந்தும் கத்தி தான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியலங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தாங்க போக போகிறேனே. அதாவது விடிஞ்சிருச்சு. சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது. நான் சன்ரைஸ் பார்க்குற ஐடியாவில் கிடையாது. சன்செட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுன்னு இருக்கேன். அதுபடி போனால் தான் எனக்கு வந்து ரைட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேங்க. அதனால் எப்போ பார்த்தா என்ன சன்ரைஸு சன்செட்டு பார்க்குறது தான். அதாவது இன்றைக்கி ஈவினிங் வந்து சன்செட்டை பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கன்னியாகுமரியில். அதுதாங்க ப்ளாகே இன்றைக்கி. சரி, ஓகேங்க. இந்த ஒரு நாள் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதை ப்ளாக் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் தெரிய வைக்க பார்க்குறேங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். இங்கேயும் மழை பெஞ்சினே தாங்க இருக்குது. தேனியில் எப்படி இருந்ததோ அதேமாதிரி இங்கேயும் இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மழை இங்கெல்லாம். ஃபஸ்ட்டு போயிட்டு டீ சாப்பிடணும். டீ குடிக்கிற இடத்துல கேட்கணும். இந்த பழம்புரின்னு ஒன்று சொல்கிறாங்க. இங்கே கேரளா சைடில் ஃபேமஸ். அது எங்கேயும் ஃபேமஸாங்க. ஏன்னா அது கேரளா ஒட்டி தானே இருக்குது. அதனால் கேரளாவில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் இங்கேயும் ஃபேமஸ் கொடுக்குது. கேட்டு பார்ப்போமா? அண்ணா, இந்த பழம்புரின்னு ஒன்று சொல்கிறாங்களேண்ணா, பழம்புரின்னு சொல்கிறாங்களே, அப்படியா? அது இங்கே ஃபேமஸாண்ணா? வேறு என்னதுண்ணா? வேறு என்னலாம் இங்கே ஃபேமஸ் நாகர்கோவிலில்? இல்லை இது இல்லை. இங்கே நாகர்கோவில்னு ஒரு சில இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும்ல, அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா அந்த சாலியா? ஜாலி டீ ஸ்டால். ஓகேண்ணா. நான் சொல்கிற பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லைன்னு தெரியல. பழம்புரின்னு நினைக்கிறேன். அது டீக்கு ஸ்நாக்ஸாகவே வச்சு சாப்பிடுவாங்களாங்க இந்த கேரளா சைடு இங்கெல்லாம் பார்த்தேன். சரி, அதான் இங்கே இருக்கிற ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருவோம். அது எப்படி இருந்தாலும் கேரளாவில் போய் சாப்பிட தான் போகிறோம். பட் இருந்தாலும் நாகர்கோவிலுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. பழம்புரின்னு சொல்லுவீங்களே. பழம்புரி இதோ இது கேரளா சைடு. இது என்னன்னா நேரமோ? அது பேர் என்னது? அது பேர் என்ன சொன்னீங்க? பழம் பஜ்ஜி. ஓ, நேந்திரம் பழம் பஜ்ஜி அது. ஓகே. அது டைம் ஆகுமா? அது நேந்திர பழம் பஜ்ஜாங்க. அதான் பழம்புரின்னு சொல்கிறாங்களோ? அண்ணா, இங்கே பழம்புரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்லண்ணா. பழம்புரின்னு ஒன்று கிடைக்கும்ல, அது இல்லையே. அது எப்போண்ணா? டைம் ஆகுமா? அது இங்கே இல்லையா? அப்படியா? சரி. அது வேறு என்னண்ணா இங்கே ஃபேமஸ்ஸு நாகர்கோவிலில்? அதை தாண்டி வேறு என்ன ஃபேமஸ்ஸு? பழம்புரி வேறு என்ன ஃபேமஸ் தெரியல எனக்கு. சரி, அவருக்கு தெரியல. இங்கே நானும் இங்கே தான் இருக்கேன். எனக்கு அதை தாண்டி வேறு என்ன ஃபேமஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே போட்டுருந்தாங்களாம், நிப்பாட்டிட்டாங்களாம். வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் எங்கன்னா கடையை பார்த்தா மட்டும்தான். நானும் ஒரு 4 கடையில் கேட்டு பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் நேந்திரமலை சிப்ஸு ஃபேமஸ்ஸு, மீன் குழம்பு ஃபேமஸ்ஸு. ஏன்னா இது 3 பக்கம் கடலாக இருக்குதுல்ல, அதனால் மீன் குழம்பு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய இடத்துல கேட்டேன், இங்கே தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கோங்க. கண்ணன் ஹோட்டல். இப்போ ஐசிஐசி பேங்க் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாரி அங்கே தான் இருக்குது. இதாங்க. இது பேர் என்னண்ணா? பழ ரோஸ்டா? இப்போ பழம்புரின்னு சொல்லுவாங்களா, அது என்ன? இல்லை, அது வேறையா? பழம்புரின்னு சொல்கிறது அது வேறையா? ஓகேண்ணா. அது பெருசு, இது சிறுசாண்ணா? ஓகே. சரி, இது ஒன்று கொடுங்கண்ணா, சாப்பிட்றது தானே.
இன்னும் சின்னது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க பழம்பொரின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் என்னது இதே ஒரு இன்னொரு பேர் சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை போர்ட்டு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 6.7 கிலோமீட்ரு. அது எத்தனை மணிக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஓப்பனுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:56ங்க. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிடலாம், அதுக்கு அப்புறமே போயிடலாம். இங்கே சன்செட்டையும் சன்ரைஸையும் பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரிலங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே மேகமூட்டமாகவே இருக்குது. ரெய்னி சீசனில் தெளிவான ஒரு சன்செட்டையும் சன்ரைஸையும் பார்க்க முடியாதுங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இங்கே எங்கன்னா ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு எங்கன்னா லோக்கல் எங்கன்னா சுற்றி பார்க்குற இடம் இருந்ததுன்னா சாப்பிட்றது இருந்ததுன்னா மதியம் போயிட்டு மீன் சாப்பாடு சாப்பிடுவோம். மீன் இல்லை மீன் சாப்பாடு 2த்துல எதனா ஒன்று சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் போல் சன்செட்டை பார்த்துட்டோன்னா ஸ்டே பண்ணிட்டோன்னா மார்னிங் வந்து சன்ரைஸை பார்த்துடலாம். ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் எங்கே இடத்துனே தெரியலங்க. ஏன்னா லோக்கல் ஆளுங்களை கேட்டால் ரூம் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது சிட்டியில் மெயின் ஜங்ஷனில் இங்கே எங்கேயும் தங்கவும் முடியாது, பெட்ரோல் பங்க்லையும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஆப்ஷன் கோயில் ஒன்று இருக்கும், அது கூட ஊர் உள்ளே இருக்கிறதுனால தங்க விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, மெயின் சிட்டிலே இருக்கிறதுனால. பார்ப்போம், அதுக்கும் இடம் கிடைக்காம போயிடுவோம். அப்படி இல்லைனா கொஞ்சம் தாண்டி போய் அவுட்டரில் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையிலே வந்து சன்ரைஸை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். என்னடா இது, எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். கீழே போட்டு வச்சுருக்காங்க செக் போஸ்ட்டை, கல் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. கால் ஆடிக்கினே இருக்குதுங்க. அந்த ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, அந்த புண்ணு வலி தாங்க முடியாமல் ஆடுது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரி ஆடுதுங்க. நம்மளே ஆட்டினா கூட அந்த மாதிரி ஆட்ட முடியாது. ஓஹோ, இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அது திறந்துட்டாங்கன்னு தெரியல. 9 மணிக்கு ஓப்பனு. திறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இருக்கிறாங்களேன்னு. கேமரா பார்த்தாங்கன்னா அதுக்கு வேறு டிக்கெட்டு கேட்பாங்களே. கேமரா எடுத்து வச்சுன்னு போயிடலாமா? உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டே போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வட்டக்கோட்டை போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees. எல்லா இடத்துலையும் டிக்கெட்டு கிழிச்சு கையில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வட்டக்கோட்டை போர்ட்டு ஒன்றும் வட்டமாலாம் இல்லைங்க, இது சதுரமாக தான் இருக்குது. அது சதுரமானா ஃபுல்லாகவே சதுரமாக இல்லை, ஒரு பார்ட் வந்து சதுரமாக இருக்குது, ஒரு பார்ட் வந்து செவ்வகமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. காற்று சவுண்டில் நான் பேசுகிறது கேட்குதா? கேட்கலாம், வீடியோ போடுறேன் பாருங்கள். இதோ பின்னாடி வந்து நடுமயத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க. அதை சுற்றி வேப்ப மரம் இருக்குது. அப்புறம் அதை சுற்றி வந்து பில்லு வளர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேலே போனீங்கன்னா இங்கே வந்து செவ்வகமாக இருக்கும். இது மேலே ஏறி நடந்து போனீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாகவே கடற்கரை தெரியுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சுங்க, அதாவது ஒரு கார்னரில் இருக்குதுங்க. இதான் வட்டக்கோட்டை போர்ட்டோட லாஸ்ட் எண்டுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சு தெரியுங்க. இதோ பாருங்க, கீழே வந்து ஃபுல்லாக பீச். ஃப்ரெண்ட்ஸ், வட்டக்கோட்டை போட்டு பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டைம் என்னான்னு சொல்லிடுறேன். 11:30ங்க டைமு. இப்போது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ராக் மெமோரியல், அங்கே தாங்க போகிறோம். அப்படியே அது பக்கத்தில் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். ஆமாம், உங்ககிட்ட நான் அந்த பழப்பொரி சாப்பிட்டேன்ல, அதாவது நேந்திரம் பஜ்ஜி, அது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. அதாவது நேந்திரம் பழம் உள்ளே வச்சுருக்காங்க, அதை அப்படியே பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அந்த மாதிரி அது நேந்திரம் பழத்தில் போடுறாங்க. அது வந்து சீவிலாம் போடல, தோலோடலாம் இல்லை, பழம் உரித்து அதை பாதியாக கட் பண்ணி சின்னது முழுசாக வச்சா பெருசு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்கங்க. அது எப்படி இருந்ததுன்னா டேஸ்ட்டு
நேந்திரமாய் டேஸ்ட்டு அப்பப்போ தெரியுது, அப்பப்போ அந்த பஞ்சு பாவம் வாடை வருதுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் அது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. பட் அது தனித்தனியாக தெரியுது, ஒன்றா தெரியல. இங்கேருந்து விவேகானந்தா ராக் மெமோரியல் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5.8 கிலோமீட்டர். அதை முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் என்ன ஆகுதோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறது தான். நானும் இதை இப்போ பெட்ரோல் பங்கில் உட்காந்துன்னு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இடத்த நொங்கு சர்பத்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதாவது கன்னியாகுமரியில் நொங்கு சர்பத்தும் ஃபேமஸாக. நொங்கு சர்பத்து இதே ஒன்று சொன்னாங்க, நிறையா இருக்குது. ஆனால் இது நொங்கு சர்பத்து தானே, கேட்டு பார்ப்போம். இல்லை நொங்கு ஜூஸா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா போயிடுவேன். தேங்க்யூ, இந்த கேப் போதும். இதுனா ப்ரோ நொங்கு சர்பத்தா? நொங்கு சர்பத்தானா? சரி. இங்கே வேறு என்ன ப்ரோ ஃபேமஸ்ஸு? இங்கே வேறு என்ன ஃபேமஸ்ஸு? கன்னியாகுமரியில் கோயிலா? சாப்பிட்றதுக்கு ஃபுட்டில் எதுவும் தெரியலையா? சரி. ஆமாம். ஓகே, நீங்கள் பிஸ்மி அதே போகிறேன். இல்லை நீங்கள் லோக்கல் ஆளுங்க, உங்களுக்கு தானே தெரியும், அதனால் உங்களை கேட்டு போகிறேன். சரி, ஓகே ப்ரோ, பாய். இல்லை மீன் சாப்பாடு தான் சாப்பிடணும். சரி. ஆமாம், ஒரு ஊர்லேயும் அது என்ன ஃபேமஸாக அதான் ட்ரை பண்ணணும். அதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு அங்கேருந்து. சரி, ஓகே ப்ரோ, பாய். ஜூஸ் போகிறதுலேருந்து அந்த ஜூஸ் போட்டு குடிச்சு அதுக்கப்புறமும் பேசினே இருக்கோங்க ஃபுல்லாக. அதான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பைக்கு நம்ம இருக்கிற ட்ரெஸ் கோட்லேயே பார்த்து எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நம்பர் பிளேட்டும் இருக்குதா, அதுலேயும் தெரிஞ்சிடுதா TN04ன்னு சென்னைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது போக பின்னாடி லக்கேஜ் டென்ட்டு எல்லாத்தையும் வச்சு கட்டின்னு இருக்கேன். நான் ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டுன்னு இருக்கேன். அவங்களுக்கு காட்டி கொடுத்துருது, தம்பி எங்கேருந்தே வரான், எவ்வளோ தூரத்துலேருந்து வரான்னு மட்டும் தெரியல, விசாரிப்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் பேச்சு கொடுக்குறேன். அப்படியே 2 பேரும் மாற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தாங்க இங்கே என்ன ஃபேமஸ் சொல்லி கேட்டேன். நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன், நிறைய ஃபுட்டு நிறைய இது சொல்கிறாங்க. காமனாக ஒரு சில விஷயத்த வந்து இந்த பழ ஜூஸு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நொங்கு சர்பத்து சொல்கிறாங்க, அப்புறம் நேந்திரமாய் சிப்ஸு சொல்கிறாங்க, மீன் சாப்பாடு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமான சொல்கிறாங்க. ஆனால் பட் நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணாமல் லோக்கல் ஆளுங்களையும் கேட்டால் அவங்களும் ஒரு விதமான சாப்பாடு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்த்து மீன் சாப்பாடு, இங்கே நிறைய மீன் சாப்பாடு கிடைக்கும், நிறைய இடத்துல ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை தாண்டி தான் இது பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த ஆர்ச்சி தாண்டி தான். எங்கே பிஸ்மி ஹோட்டல் சித்ரா இருக்குது. சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடையை தேடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க தாங்க போயின்னு இருக்கோமே. அதாவது விவேகானந்தா ராக் மெமோரியல் போயின்னு இருக்கோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு போக முடியாது, ஏன்னா வந்து இப்போ கண்ணாடி பிரிட்ஜ் போடுறாங்களாம். அதனால் இப்போ அங்கே அலோடு கிடையாதாங்க. அது போட்ட பிறகு தான் அலோடாம். நானும் சரி உள்ளே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே உள்ளே போய் பார்த்துருவோம், வெளியிருந்து பார்க்குறதுக்கு திருப்தி இல்லை, உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபாங்க டிக்கெட்டு. போட்டில் தான் கூட்டின்னு போவாங்க. போட்டுக்கு அங்கே நிற்கிதுங்க. இப்போ அந்த போட்டில் தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட்டில் வந்து இறங்கின பிறகு இங்கே ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தால் தான் மேலே போய் பார்க்க முடியும், இல்லைன்னா அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போக வேண்டியதான் போட்டு. அது வந்து போட்டுக்கு மட்டும்தான் 75 ரூபா போடுது. இங்கே உள்ளே வந்தோடனே 30 ரூபா வாங்குறாங்க. இதோ பாருங்க, வந்துட்டோம் பாருங்க, மேலே தான் போயின்னு இருக்கும்.
కన్యాకుమారి బార్డర్ కదా నా శ్రీలంకలో అయితే కనబడతాయి ஃப்ரெண்ட்ஸ் விவேகானந்தம் ராக் மெமோரியல் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா விவேகானந்தரோட ஸ்டாச்சு இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா தியானக்கூடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா சரி, அதை எப்படி நான் சொல்ல, வெளிச்சத்துலேயே இருந்து டக்குன்னு இருட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு கண்ணே தெரியாது. அது தாங்க இருக்கும். ஏன்னா அங்கே சுத்தமாக லைட் வெளிச்சமே இருக்காது. ஒரு என்னென்னா அந்த இந்து மதத்தோட சிம்பிள் இருக்கும்ல, அந்த மதத்தோட சிம்பிள் தாங்க அங்கே இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. அதில் லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி அங்கே சுற்றி யார் உட்காந்துக்கிறா யார் நிற்கிறா எதுவுமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு இருட்டாக இருக்கும். நான் போன கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டேன். எங்கே இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, நவுறவே இல்லை, அப்படியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக கண்ணு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நான் வந்து போய் உட்காந்தாங்கண்ணேங்க. அது எப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் கல், நல்லா கூலிங்காக இருக்குது. ஏசி போட்டு வச்சுருக்காங்க, ஃபேன் ஓடுது, அது போக பாய் போட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சரியான இருட்டு, எல்லாம் அமைதியாக தாங்க. பின் ட்ராப் சைலண்ட். அது உள்ளே போகிறப்ப வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தாங்க போனோமே. அந்தமாரி இடம் தான். அப்படியே அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்புறம் நிறையா புக் ஸ்டால் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவரோட பாதம் இருக்குதுங்க. ஒரு கால் பாதம் மட்டும் இருக்குதுங்க. அதாவது 25, 26, 27 1892 இதே ஒன்று தெரியல. அந்த வருஷத்தில் இத்தனை தேதியிலேருந்து, அதாவது 25, 26, 27 அப்போ வந்து இங்கே தான் வந்து அவர் தியானம் பண்ணாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அப்படி தான் போட்டு இருக்கு. என்னடா பார்த்துனே இருந்த ஹாய் சொல்லு, ஹாய் பாய் சொல்லு. அது ஏன் என்னை நான் பேசுகிறப்ப பார்க்குறல, கேமரா பார்த்தா மட்டும் ஏன் பேச மாட்டேற? இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ அப்படியே திரும்ப போட் ஏறி என்ட்ரன்ஸுக்கே போக வேண்டியதான். ஒர்த்து தான். இதே வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. சன்செட்னா ரைட்டு போனோம். ஓ ஓகேண்ணா ஓகே, சரிண்ணா பாய்ண்ணா. சரி, இப்போ ஒரு ஹோட்டலில் ஒருத்தவங்கிட்ட பேசினதுனால அங்கே தாங்க மீன் சாப்பாடு சாப்பிட்டேனே. மீன் ஒன்று 120 ரூபா, சாப்பாடு 100 ரூபா. நல்லா இருந்தது. மீன் குழம்பு வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க. தேங்காயெலாம் அரைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. இது குருமா மாதிரி இருந்தது, ஆனால் சாப்பிட்டா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, புளிப்பு அதிகமாக தெரியுது தெளிவாக. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் இருக்குது. கொஞ்சம்னு சொல்ல முடியாது ரொம்பவே. ஆனால் மீன் உண்மைக்கும் அல்டிமேட்டுங்க, வேறு மாதிரி டேஸ்ட்டு. நான் வெளியே போனால் மோஸ்ட்லி மீன் ஆர்டர் பண்ணி சாப்பிடவே மாட்டேன். சரி, இங்கே மீன் சாப்பிட்றது தானே ஃபேமஸ் சொன்னாங்க, சரி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய எல்லா மீனையும் காமிக்கிறாங்க, ரேட்டு சொல்லி, இது இந்த அந்த மீன் பேர் சொல்லி, இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி எல்லா மீனையும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா தடவி ஊற வச்சுருக்காங்க. அதை காட்டுறாங்க. அதில் நம்ம எந்த மீன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு எடுத்தாந்து கொடுக்குறாங்க. எங்கடா ரோட்டை தாண்டி வந்துட்டுக்கிறோம், இங்கே இப்படி ரோடே காணோம். அட கோப்பியா. சரி வாங்க அடுத்த ரூட்டை காட்டுவது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். எங்கே இப்படி அடிக்கிறோம், ஏன்டா இப்படி ஓரம் வாங்கண்ணே புதுசு பையன் அநேத்துன்னு கேட்டு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் தான் போட்டுக்குது, சூரிய மறையும் வழி சொல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ராஜன் ரோட்டில் என்ன பண்ண இருக்க, 1 கிலோமீட்ரு இது உள்ளே போனோமா. ஆனால் எனக்கு மேப்பில் 2 இடத்த போட்டு வச்சுருக்கானுங்க, மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க பட்டிக்கார பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடைசி பக்கத்தில் தாங்க இருக்கிறோமே. அதாவது நம்ம கன்னியாகுமரியில் தாங்க இருக்கிறோமே. கன்னியாகுமரியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பீச்சில் தாங்க இருக்கோம். பீச்சில்னா சன்செட் வியூ பாயிண்ட் பக்கத்தில் தாங்க இருக்கும். சன்செட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் சூரியனை பார்த்தா இன்னும் மேலேயே இருக்கிறாரு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வருங்க, 5:30 ஆகுதுங்க. 5:30 ஆகுது. ஆனால் இன்னும் சூரியன் அங்கே இருக்கிறாங்க. இதோ தெரியுதா, அங்கே தாங்க இருக்கிறானே. ஒழுங்காக என்னால் சன்செட்டே பார்க்க முடியாது போலுக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் அங்கேயே இருக்கிறான். அது முன்னாத அந்த கருமேகம்லாம் மறைச்சிரும் போலுதுங்க. எந்த அளவுக்கு கருமேகம் தெரியுது பார்த்தீங்களா, சன்செட்டே தெரியாதுங்க. ஏன்னா அந்த சைடில் ஃபுல்லாக கல் போட்டு வச்சுருக்காங்களா, அதுக்கு பின்னாடி வந்து மரமாக இருக்குது. அதனால் ஒழுங்காக சன்செட்டே பார்க்க முடியுது. ரெய்னி சீசனில் அதனால் ஒழுங்காக பார்க்க முடியாதுங்க. இவன் எப்போ இறங்குறது, நான் எப்போ பார்க்குறது, எப்போ டென்ட்டு போகிறதுக்கு இடந்த இடத்துனே தெரியலங்க. சரி ஓகேங்க, முடிஞ்சால் டைம் லாப்ஸ் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா
சன்செட் ஆகிறப்போ ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கிளிப் மாதிரி போடுறாங்க. அப்படியே சன்செட்டை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம டென்ட்டு போகிறதுக்கு இடம் தானாங்க, அதாங்க வேலையே. அதுக்கப்புறம் சன்ரைஸ் வந்து காலையிலே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சன்ரைஸ் ஆகுதுன்னு. அது மேபி பேக் சைடு தான் ஆகும், கண்டிப்பாக பேக் சைடு தான் ஆகணும். ஏன்னா சன்செட் இந்த பக்கம் தானே, அது அப்போ சன்ரைஸ் பேக் சைடு தாங்க ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் சன்செட்டே பார்க்க முடியலைங்க. அங்கே பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியலங்க, சூரியனே காணோம். அதாவது சன்செட் ஆகலை, ஆனால் கருமேகம் ஃபுல்லாக மறைச்சிருச்சிங்க, சுத்தமாக தெரியல. சம்மர் டைம்னால் நல்லா தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டைமில் வந்தனால என்னால் பார்க்க முடியல. சன்ரைஸும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம் அது நச்சுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டு போட இடம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. பீச்சிலேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி ஆகுது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக பகலாக தான் இருக்குது. வேணா பார்க்குறீங்களா டைமு? இந்த பாருங்க 6:58. லைட்டாக பகலாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் லைட்லாம் போட்டாங்க, கொஞ்சம் இருட்டும் கொஞ்சம் பகலும் இருக்குதுங்க. பைக் வேறு அங்கே லாஸ்ட்டில் விட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அதிதி காஃபி இங்கே தான் ஐ லவ் கன்னியாகுமரி இருக்குதுங்க. இதுதான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் இவ்வளோ வரும். ஐயோ யாருன்னா இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்களே. நல்லா இருக்குது லைட் செட்லாம் போட்டு. ஆனால் கீழே எம்மில் மட்டும் ஒரு இதை காணோம், அப்புறம் யூலையும் ஒன்று காணோம், அப்புறம் எல்லுமே ஒன்று காணோம், அப்புறம் கேளுமே காணலாம். இவனடா இது இருபத்தத்தில் ஐயில் கூட ஒன்று காணோம், ஆறுலேயும் ஒன்று காணான்னு நினைக்கிறேன். ஒயிலையும் காணோம், ஏலையும் காணோம். இல்லை ஏ இருக்குதான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏழு அந்த நடுமன்ற சென்ட்ரலில் ஒரு கோடு வரும்ல, அது 3த்துலேயுமே இல்லைங்க. ஒருவேளை ஸ்டைலும் இப்படி தானோ, நம்ம தான் எல்லாமே காணான்னு நினச்சின்னுக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? இல்லை வெறும் கை காலை மட்டும் வச்சு எடுத்துன்னு வந்துடலாமா? யாருமே காணாங்க, அனாதையாக இருக்குது. நல்லா இருக்குமே தான். ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்த இடத்துல கேட்டு போகுமா? மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க. கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்த்தா கொடுத்தா நல்லது தானே. ஏன்னா இது 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க வேறு. பொழுது 24 hours இருந்தால் ஓகேங்க. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா வெறுப்பு, கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கேட்டு பார்ப்போம். நான் சென்னையிலேருந்து வரேண்ணா, சென்னையிலேருந்து வரேன். இப்போ திருச்செந்தூர் போயின்னு இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? இதோ அப்படி எங்கன்னா மூலியில் ஒரு ஓரமாக காலையில் விடிய காலை ஒரு 5 மணிக்கு எஞ்சி கிளம்பிடுவேண்ணா. காலையில் ஒரு 5 மணிக்கு விடிய காலை எஞ்சி கிளம்பிடுவேண்ணா. நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால தான் கேட்கு. புரியல? ட்ராவல் பண்ண முடியாதுங்களா? ட்ராவல் பண்ண முடியாது நைட் நேரத்தில். அதான் சரி நைட்டு மட்டும் இங்கே படுத்து வந்துட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எஞ்சி கிளம்பிடுவேன். அப்படி எங்கன்னா மூலையில் ஓரமாக எந்த ஒரு டிஷ் அப்படியா? கொஞ்சம் கேட்டு பார்க்குறீங்களா? கேட்டு பார்க்குறீங்களா? அவர் அலோட் பண்ண மாட்டார். சரி ஓகே. சரி, ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப என்ட்ரி ஆகிறப்ப நம்பிக்கை இல்லைங்க, எப்படியும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது ஊர் ஒட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போனோடனே அங்கே அவ்வளோ வண்டி நிற்குதா, அதை பார்த்தோன்னே சரி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பெட்ரோல் பங்க் தான், அதுமாதிரி வண்டிலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்களே. ஒரு சில பேர்லாம் அந்த லாரி ஓட்டுறவங்களாம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் காரு லாங் டிரைவ் போகிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் டென்ட்டு போகிறேங்கிறப்போ தான் ஒரு சில இடத்துல யோசிப்பாங்க, ஒரு சில இடத்துல யோசிக்க மாட்டாங்க. சரி இவர் யோசித்தோன்னே நான் நினச்சேன் சரி கண்டிப்பாக கொடுத்துருவாரு, ஏன்னா அவருக்கு புரியுது யோசிக்கிறாரு, அதுமாதிரி கார்லாம் நிற்குது, கொடுத்துருவாரு தாங்க நான் நினச்சேனே. கடைசியில் லாஸ்ட்டில் ஓனர் விட மாட்டாங்க, நம்ம மேனேஜர் தான் அவர் கேமராவில் பார்த்துன்னு இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். சரி என்ன பண்ண முடியும், அப்படியே ஏற்றுக்கின்னு வர வேண்டியதான். இப்போ அடுத்த பெட்ரோல் பங்கை பார்க்க வேண்டியதான். அதாவது சன்ரைஸ் பார்க்குற ஐடியாவில் இல்லைங்க, ஏன்னா சன்செட்டே பார்க்க முடியல. அங்கே 7 மணி வரைக்கும் உட்காந்து சன்செட்டே பார்க்கல, வெளியே வரலையே சூரியன், ஃபுல்லாக மேகத்துக்குள்ளே இருந்தது. அதேமாதிரி தான் காலையாகவும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, இந்த கிளைமேட்டுக்கெலாம் சன்ரைஸும் சன்செட்டையும் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. எங்கன்னா நாகர்கோவிலே சொன்னாங்க, ஏன்னா இது ரெய்னி சீசன்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது, சம்மர் சீசனில் வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. நான் தான் சரி வந்துட்டோம், இருந்து பார்த்துட்டு போவோமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க, வாங்க அதில் கேட்டு பார்ப்போம். இப்போ நாளைக்கு காலையில் போகிற வழியில் இது பீச் ஒட்டியே தான் போவோம்.
அடிக்கிறான் ஆள். இது பீச் ஒட்டியே தான் போவோம், அதனால் சன்ரைஸ் எங்கே ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே பூந்து போய் பார்த்துட்டு பார்க்குறது தான், எல்லாம் போகிற வேலையை பார்த்துக்கிட்டு தான். ஏன்னா இப்போ கன்னியாகுமரி தாண்டி வந்துட்டாங்க, இது கூட பெருசாக தான் இருக்குது, ஆனால் கொடுக்கணுமே, பார்ப்போம். ப்ரோ நான் சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ, சென்னையிலேருந்து வரேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ திருச்செந்தூர் போயின்னு இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாமா? இதோ அந்த மூலையில் போட்டுக்குவா, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கிடச்சிருச்சு, டென்ட்டு போட இடம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷம், ஹாப்பி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த இடத்துல போட்டுக்கலாங்க, கரெக்டாக இருக்கும் டென்ட்டு போடுறதுக்கு. பக்கத்தில் காரு, பஸ்ஸு. ஏன்னா எதனா ஒரு மூலையில் முக்கில் நம்ம டென்ட்டு போட்டால் தான் நமக்கும் சேஃபு, அவங்களுக்கும் சேஃப். டென்ட்டு போட்டு டென்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டென்ட்டு போட்டேன், இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். ஒரு சில இடத்த மட்டும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாத இடம். ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது, அது நாகர்கோவில் சைடு இருக்குது, அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிளேஸ் இருக்கும், அது தெரியலைங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் சன்ரைஸ் பார்க்கல. ஆமாம், சன்ரைஸ் தான் பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரியை தாண்டி வந்துட்டேன் நான். ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறேங்க. இது வந்து தூத்துக்குடி போகிற ரூட்டு. அதாவது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கன்னியாகுமரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சன்ரைஸ் மட்டும் பார்க்கல, மற்றெல்லாம் ஓகே, கவர் பண்ணிட்டேன். சன்ரைஸ் வந்து இந்த டைமில் பார்த்தாலும் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சன்செட்லேயே தெரிஞ்சு போச்சு சன்ரைஸும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் மேபி இப்போ போகிற வழியில் எல்லாமே கடலூர் சார்ந்த இடமா தான் இருக்குது. போகிற வழியில் எங்கன்னா சன்ரைஸ் ஆச்சுன்னா அங்கே போய் பார்ப்பேன். அப்படி இல்லை சன்ரைஸ் ஆகிறதே தெரியலன்னா பார்க்க மாட்டேங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க கன்னியாகுமரி பிளாகோட லாஸ்ட் பிளாகு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தூத்துக்குடி போகிறதா தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டோட இது முடிஞ்சிடும் இந்த பிளாகு. நாளைக்கு காலையில் வந்து தூத்துக்குடி போகிறதுக்கு பிளாகாக இருக்குங்க. சரி, ஓகேங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நைட்லேயே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். யாரோட ஆதரவு? உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.